மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டிவோன்னா ஆர் எலிசன், புளோரிடா, USA. தலைப்பு: எமது ஆசீர்வாதங்களை அலட்சியம் செய்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்று காலையில் எங்கள் நாய் ஒரு பந்துடன் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் பந்து ஒரு பதிவான கதிரையின் கீழே போய்விட்டது. தனது முன்னன்கால்களால் நாய் அதை எடுக்க முயற்சித்தும் முடியாததினால் என்னருகே வந்து நின்று என்னை பார்த்து முனகியது. அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த நான் எனக்குள் சிரித்தபடி கதிரையை தள்ளி வைத்தேன். நாய் மகிழ்ச்சியுடன் பந்தை கவ்விக்கொண்டு வெளியே ஓடியது. எனது நாயிடம் வேறு விளையாட்டுப் பொருட்கள் இருந்தன. ஆயினும் இந்த பந்தை எடுப்பதற்கு ஏன் முயற்சித்தது என்று யோசித்தேன். நாங்களும் அந்த மனநிலையில் காரியங்களை செய்திருக்கிறோம். நாம் அதிகம் கவலைப்பட அவசியமில்லாத விடயங்களில் கவனத்தை செலுத்துவதினால் எமது வாழ்க்கையில் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை கவனிக்காமல் இருந்திருக்கிறோம். அண்மையில் எனது பொறுப்பில்லாத ஒரு பிரச்சனையை தீர்க்க தீவிரமாக முயற்சித்ததில் காலத்தை செலவிட்டதால் எனது வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சிகளையும் இழந்துவிட்டேன். ஆனால் கடவுள் என்னிடம் பொறுமையாக இருந்து நான் செய்த தவறை காண்பித்தார். இப்போ நான் தீர்வு காணப்படாத அந்த பிரச்சனையை கடவுளால் மட்டும்தான் தீர்க்க முடியும் என்பதால் அதை அவரிடம் கொடுத்துவிட்டு கடவுள் எனக்கு செய்து வருகின்ற நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகின்றேன். ஜெபம். அன்பும் பொறுமையும் நிறைந்த கடவுளே, எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களை மட்டும் நம்ப உதவுங்கள். நீங்கள் தருகின்றவைகளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனக்கு சவால்கள் அதிகம் இருந்தாலும் நன்றி சொல்வதற்கு அதிலும் அதிகம் இருக்கிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.